உயர்த்தி ஃபோர்ப்ஸ் 104 அட்டவணையில் முதல் முறையாக இடம்பெற வைத்தது. 2006ஆம் வருடம் ஜூன் மாதத்தில் பஃபெட் தனது செல்வத்தை தொண்டு நிறுவனங்களுக்கு அளிப்பதற்கான ஒரு திட்டத்தை அறிவித்தார். இதில் 83% பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளைக்கு அளிக்கப்பெற்றது. 2007ஆம் வருடம் அவருடைய பங்குதாரர்களுக்கு எழுதிய கடிதத்தில் முதலீட்டு வணிகத்தை தன் வழியில் பின்தொடர ஒரு இளம் தலைவர் அல்லது குழுவை தேடுவதாக குறிப்பிட்டிருந்தார். இதற்கு முன் பாபட் கேகோ நிறுவனத்தின் லோவ் சிம்சனை தேர்ந்தெடுத்திருந்தார். ஆனால் சிம்சனோ பாபட்டை விட 6 வயதே இளையவராவார். 2008ஆம் வருடம் பில் கேட்ஸை விட பஃபெட் உலகின் பணக்கார அதிபராக ஆனார். ஃபோர்ப்ஸ் நிறுவன கணக்கெடுப்பின்படி அவர் சொத்து மதிப்பு 62 பில்லியனாகவும் யாஹூ கணக்கெடுப்பின்படி 58 பில்லியனாகவும் இருந்தது. பில் கேட்ஸ் தொடர்ந்து 13 வருடங்கள் ஃபோர்ப்ஸ் உலக பணக்காரர் வரிசையில் முதலிடம் வகித்தார். மார்ச் 11, 2009